ஆழ்வார்கள் பெருமாளை எப்படியெல்லாம் வழிபாடு செய்தார்கள், எப்படியெல்லாம் சிந்தித்தார்கள், ஆழ்வார்களுக்கு எம்பெருமானாரின் அருள் எப்படியெல்லாம் கிட்டியது என்பதை பற்றியெல்லாம் நாம் இன்றைய தினத்தில் சிந்திக்கவிருக்கின்றோம். முன்னதாக இந்த பெருமாள் வழிபாடு என்று சொல்லப்படக்கூடிய வைஷ்ணவ வழிபாடானது நம்முடைய நாட்டில் இன்றைக்கோ நேற்றைக்கோ தொடங்கிய ஒரு வழிபாட்டு மரபு அல்ல. ஏறக்குறைய 4000 வருடங்களுக்கு முன்னதாகவே நம்முடைய தமிழ் மரபில் வைஷ்ணவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு இருந்திருக்கின்றது என்பதற்கு சங்ககால நூல்களில் பல்வேறு சான்றுகள் காண கிடக்கின்றன. குறிப்பாக தொல்காப்பியத்தில் மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீப்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கிறார். மாயோன் மேய காடுரை உலகம் என்பது மாயோனாகிய திருமால் காடும் காடு சார்ந்த முல்லை நில பகுதிகளுக்கு தலைவராக இருந்திருக்கிறார். திருமாலை முழு முதல் கடவுளாக கொண்டு நம்முடைய தமிழர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த தொல்காப்பிய நூற்பா நல்ல சான்று. அதோடு மட்டுமில்லாமல் பரிபாடல், முல்லைப்பாட்டு என்று பல்வேறு சங்க காலத்து நூல்களில் கூட திருமாலை பற்றிய, திருமால் வழிபாடு பற்றிய பல்வேறு செய்திகள் காண கிடக்கின்றன. சான்றாக முல்லைப்பாட்டில் நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல என்று முல்லைப்பாடல் தொடங்குகின்றது. அதாவது மகாபலி சக்கரவர்த்தி அவர்கள் வாமன வடிவமாக வந்த திருமாலுக்கு 3 அடி மண் கொடுத்தேன் என்று நீரை தாரை வார்த்த அளவில் சிறுவனாக வந்த எம்பெருமானார் மிக பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தாரே, அந்த வாமன அவதாரத்தின் சிறப்போடு இந்த முல்லைப்பாட்டானது தொடங்குகின்றது. அப்படியானால் 3000 வருடங்களுக்கு முன்னதாக எழுதப்பட்ட முல்லைப்பாட்டில் கூட அவதார சிறப்பு கூறப்பட்டிருக்கின்றது என்றால் பெருமாள் வழிபாடும் வைணவ மரபும் எத்தனை பழமையானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் பரிபாடலில் ஒரு அடிகள், ஒன்றனில் போற்றிய விசும்பும் நீயே, ஓசை 2 உணரும் வழியும் நீயே, 3 உணரும் தீயும் நீயே என்று சொல்கிறது பரிபாடு. அதாவது பெருமாள் பஞ்சபூதங்களாகவும் பஞ்சபூதங்களில் அனைத்தும் ஊடுருவி நிற்கக்கூடிய தன்மையாகவும் விளங்கக்கூடியவர் என்பதற்கு பரிபாடல் ஒரு நல்ல சான்று. இப்படி இருக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தே, 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே பெருமாள் வழிபாடானது மிகச் சிறப்பாக நம்முடைய தமிழகத்தில் வேரூன்றி இருந்தது என்பதற்கு பல சான்றுகள் காண கிடைக்கின்றன. இந்த நிலைப்பாட்டில் சங்கம் மருவிய காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சைவ வழிபாடும் வைணவ வழிபாடும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்க ஆரம்பித்தார். குறிப்பாக சமணர்களும் பௌத்தர்களும் நம்முடைய தமிழகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் சமணமும் பௌத்தமும் நிலை பெற்று இருந்த அந்த சூழலில் பெருமாளுடைய வழிபாட்டையும் வைணவ மரபையும் மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்முடைய தமிழ் மரபு, தமிழகம் இருந்தது. அத்தகைய ஒரு சூழலில் அவதரித்தவர்கள் தான் நாயன்மார்கள், ஆழ்வார்கள். சைவத்தை நம்முடைய தமிழ் மண்ணில் நிலைநிறுத்த வந்தவர்கள் நாயன்மார்கள் என்றால், வைஷ்ணவத்தை நம்முடைய தமிழ் மரபில் நிலைநிறுத்த அவதரித்தவர்கள் தான் 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களினுடைய பெயர் பட்டியலை மிக எளிதாக சொல்லிவிடலாம். ஆனால் அவர்களுடைய அருள் அனுபவத்தை 1 மணி நேரத்தில், 1.5 மணி நேரத்தில் குறிப்பிடுவது என்பது மிகவும் சிரமமான ஒரு செயல். குறைந்தபட்சம் 12 ஆழ்வார்களை பற்றி 12 தினங்களேனும் சிந்தித்தால்தான் அவர்களுடைய அனுபவத்தை முழுமையாக நம்மால் உணர முடியும். பெருமாளுடைய அருளை முழுமையாக நம்மால் பெற முடியும். ஆனாலும் பானை சோற்றுக்கு பருக்கை சான்றுகள் என்பார்களே, அது போல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அல்லவா? அதனால்
குறிப்பிட்ட சில ஆழ்வார்கள் அனுபவித்த அருள் அனுபவங்களை மட்டும் நான் இவ்விடத்தில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். முதலாழ்வார் மூவர் என்று குறிப்பிடப்படுபவர்களில் தலையாய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வாருக்கு பின்னதாக பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டர் அடிப்பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள், மதுரகவி. இந்த வரிசையில் ஆழ்வார்களை குறிப்பிடுவது வழக்கம். காலத்தால் முற்பட்டவர் என்பதால் தொண்டரடி முதலாவதாக பொய்கை ஆழ்வாரை முன்னிறுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய 12 ஆழ்வார்களால் அருளி செய்திருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய நூலாக நாத முனிகள் அவர்கள் தொகுத்து அளித்தார்கள். அப்படி தொகுத்து வழங்குகின்ற போது முதலாவதாக அவர் முன்வைத்த ஆழ்வார் பெரியாழ்வார். இதே மதுரை மாநகரத்து வீதியில் தான் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடி வருகின்றார். எத்தனை அடியவர்களுக்கு, எத்தனை அன்பர்களுக்கு இந்த செய்தி தெரியும் என்பது எனக்கு தெரியாது. 8ஆம் நூற்றாண்டு காலம் நம்முடைய மதுரை மண்ணை ஆட்சி செய்தவர் ஸ்ரீ வல்லபதேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னர். அவர் ஒரு நாள் நகர் சோதனை செய்வதற்காக மதுரை மாநகரத்து வீதிகளில் வலம் வந்தார். அந்த சூழலில் வேற்று நாட்டை சார்ந்த ஒரு அந்தணரை மதுரை மாநகரத்து வீதியில் காண்கிறார். அவரிடம் சென்று உரையாடிய போது அந்த அந்தணர் வல்லபதேவ பாண்டியனாக விளங்கக்கூடிய அரசருக்கு சில அறிவுரைகளை முன்வைக்கிறார். அது என்ன அறிவுரை? அரசரே, மழை காலங்களுக்கு தேவையான பொருட்களை மற்ற மாதங்களில் நாம் சேமித்து வைத்து விட வேண்டும். இரண்டாவதாக, இளமை காலத்தில் முதுமை காலத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் சம்பாதித்து விட வேண்டும். மூன்றாவதாக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைத்தார். என்ன அது? முக்திக்கு, மோட்சத்திற்கு தேவையான மெய்ப்பொருளை இந்த பிறவியில் தான் நாம் சம்பாதிக்க முடியும் என்று கூறினார். அவர் அரசர் அல்லவா? முதுமைக்கு தேவையான பொருட்கள் நிச்சயமாக அரசரிடத்தில் இருக்கும். மழை காலமானாலும் சரி, கோடை காலமானாலும் சரி, அரசருக்கு பஞ்சம் ஏற்பட போவதில்லை. அவருக்கு சந்தேகம் வந்தது, முக்தி என்றால் என்ன, மறுபிறவி என்றால் என்ன, மெய்யான தத்துவம் என்றால் என்ன, முக்தி பேற்றிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், மெய்ப்பொருள் யாது என்று அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மன்னர் அல்லவா? அவருடைய சந்தேகத்தை பறையறைந்து மதுரை மாநகரத்து வீதியில் சென்று மதுரை மாநகரத்து மக்களிடம் தெரிவிக்கிறார். வேத விற்பன்னர்களும் ஆச்சாரியார்களும் புலவர்களும் வித்வான்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபையில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். எனக்கு முக்தி என்றால் என்ன, மெய்ப்பொருள் என்றால் என்ன என்று யார் விளக்குகிறார்களோ அவர்களுக்கு பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். மன்னருடைய அரசவை குருவாக விளங்கக்கூடிய செல்வ நம்பியினுடைய கனவில் பொற்கிழியை அரசவையின் நடு நிலையில் ஒரு கம்பத்தில் நிலைநிறுத்த வேண்டும். உண்மையான மெய்ப்பொருளை எந்த மெய்யன்பர் வந்து விளக்குகிறாரோ அந்த சமயத்தில் அந்த பொற்கிழி தானாக அந்த அன்பரிடத்தில் கையில் சென்று சேரும் என்று கனவில் கூறி மறைந்தார் பெருமாள். அந்த பெருமாள் வேறு யாரும் இல்லை. இதோ நம் பக்கத்தில் இருக்கிறாரே கூடல் அழகர் பெருமாள். கூடல் அழகர் பெருமாள் தான் செல்வ நம்பியினுடைய கனவில் வந்து இத்தகு ஒரு விஷயத்தை சொல்லி செல்கிறார். நிறைய வேத விற்பன்னர்கள் வருகிறார்கள், புலவர்கள் வருகிறார்கள், வித்வான்கள் வருகிறார்கள். ஒவ்வொருவராக அவர்களுக்கு தெரிந்த பொருளை முன்வைத்து இதுதான் மெய்ப்பொருள், இதுதான் தத்துவம் என்று கூறிக்கொண்டே வருகிறார்கள். அந்த நிலைப்பாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வந்தவர் விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தருடைய கனவிலும் திருமால் சென்று மதுரையில் நடக்கக்கூடிய போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும், நாராயணனே முழு முதல் பொருள் என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி செல்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வரக்கூடிய விஷ்ணு சித்தரும் அவ்வண்ணமே பெரிய சபையில் சான்றோர்கள் ஆன்றோர்கள் கூறி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சபையில் சென்று ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடிய 8 எழுத்து மந்திரம்தான் தத்துவம் என்றும் அந்த பரந்தாமனாகிய பரம்பொருளே முழு முதல் பொருள் என்றும் சொன்ன மாத்திரத்தில்
அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த பொற்கிழி அவர் கையில் வந்து சேர்ந்தது. அந்த சபையில் வீற்றிருந்த அத்துணை பேரும் அதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறார்கள், வியப்படைகிறார்கள். வேதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவர் பெரியாழ்வார், விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வார் என்று நினைக்கக்கூடிய அந்த சூழலில் வேதத்தின் முழு முதல் பொருளாக விளங்கக்கூடிய நாராயணனை பற்றி முன்வைத்து அந்த பொற்கிழியையும் மறுத்தாரே, இது அல்லவோ உண்மையான ஞானம் என்று கூறி பாண்டிய மன்னர் வல்லபத்தேவர் அவரை பட்டத்து யானை மேல் அமர வைத்து தானே தன்னுடைய திருக்கரங்களால் சாமரம் வீசி மதுரை மாநகரத்து வீதிகளில் அழைத்துச் சென்றார். அனைவரும் தங்கள் கண்குளிர இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். கூடழகர் பெருமாள் இக்காட்சியை நேரில் காண வேண்டும் என்று எத்தனம் கொண்டு ஒரு பக்கம் ஸ்ரீதேவி தாயாரும் மற்றொரு பக்கம் பூதேவி தாயாரும் அமர்ந்திருக்க நேரடியாக பெரியாழ்வாரை காண வந்து இறங்கினார் பெருமாள். அப்படி பெருமாள் வந்து இறங்கியதாக சொல்லப்படக்கூடிய இடம் அதே மதுரை மாநகரத்தில் இருக்கிறது. அதற்கு மெய்காட்டும் பொட்டல் என்று பெயர். முழுமையான பரம்பொருளாக விளங்கக்கூடிய திருமால் தன்னுடைய திருமேனியை காட்டிய இடம் என்பதால் அந்த இடத்திற்கு மெய்காட்டும் பொட்டல் என்று பெயர் வந்தது. அந்த இடம் இப்போது எங்கு இருக்கின்றது? தங்கமயில் ஜுவல்லரி இருக்கிறது அல்லவா, நேதாஜி சிலை, தங்கமயில் ஜுவல்லருக்கு எதிராக இருக்கக்கூடிய நேதாஜி சிலை, அந்த இடம்தான் மெய்காட்டும் பொட்டலாக இருந்தது என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இப்படி வைகுண்டத்தில் இருந்து பெருமாளே இறங்கி வந்த ஒரு அருமையான பழமையான நகரம்தான் இந்த மதுரை மாநகரம். இப்படிப்பட்ட மதுரை மாநகரத்தில் பெருமாளை பற்றி சிந்திப்பதற்கும் பெருமாள் திருக்கோயிலில் அமர்ந்து கொண்ட ஆழ்வார்களை பற்றி சிந்திப்பதற்கும் கேட்பதற்கும் நமக்கெல்லாம் பாக்கியம் கிட்டி இருக்கின்றது. இந்த பாக்கியத்தை என்னவென்று சொல்வது? இப்படியாக ஒவ்வொரு ஆழ்வார்களும் தங்களுடைய அனுபவத்தை பிரபந்தங்களாக தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக பெரியாழ்வாரை பார்த்தோம். பெரியாழ்வாரை காண்பதற்காக பெருமாளே இறங்கி வந்தார் என்று கூறினேன் அல்லவா? மதுரை மாநகரத்து வீதி மக்கள் எவ்வளவு தவம் செய்தவர்கள்! சிலர் பெருமாளை பார்த்தவுடன் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். மற்றும் சிலர் ஆடி பாடி கூத்தாடினார்கள். இன்னும் சிலர் மெய்மறந்து நடப்பது கனவா இல்லை நனவா என்று தங்களை தாங்களே கிள்ளி பார்த்தார்கள். இப்படியெல்லாம் இருக்க பெரியாழ்வார் என்ன செய்தார் தெரியுமா? அச்சோ, இந்த கலியுகத்தில் இப்படி அனைவரும் காணும்படி வந்து காட்சி கொடுத்தால் கண்பட்டு விடுமே பெருமாளுக்கு என்று திருப்பல்லாண்டு காப்பு பாடி அருளினார் பெரியாழ்வார். அப்படி பாடப்பட்ட பாடல்தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட பின்தோல் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்று. உனக்கு கண் பட்டு விடக்கூடாது பெருமாளே, இக்கலியுகத்தில் இப்படி அனைவரும் வந்து காணும்படி நீ உன்னுடைய திருமேனியை காட்டினால் உனக்கு கண் பட்டு விடும் அல்லவா? ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து எப்படி பதறுவாளோ அதே தாய்மை உள்ளத்தோடு பெருமாளுக்கு கண் பட்டு விடக்கூடாது என்பதாக அவர் பல்லாண்டு பாடி அருளினார். ஒரு தாயாக நின்று இறையருளை பெற்றவர், பெருமாளை அனுபவித்தவர் பெரியாழ்வார். இதற்கு இன்னும் ஒரு சான்று கூட சொல்லலாம். அவர் தன்னுடைய பாசுரத்தில் பெருமாளை கண்ணனாக பாவித்து ஒரு குழந்தையாகவே நினைத்து தாலாட்டு பாடியிருக்கிறார். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? யசோதைக்கு பின்னதாக தன்னை யசோதையாகவே நினைத்துக் கொண்டு மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டியை பேணி பிரம்மன் விருதந்தான். மானக்குரலனே தாளேலோ வைய மலர்ந்தானே தாளேலோ என்று பெருமாளுக்கு திருத்தாலாட்டு பாடினார் பெரியாழ்வார். இப்படியாக ஒரு தாய்மை நிலையில் இருந்து பெருமாளுடைய திருவருளை முழுமையாக பெரியாழ்வார் பெற்றார் என்றால், பெரியாழ்வாருக்கு பின்னதாக திருமழிசை ஆழ்வார் பெருமாளுடைய அருளை எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார், எப்படியெல்லாம் அவருடைய திருவருளை நாடி இருக்கிறார் என்பதற்கு சில சான்றுகள். திருமழிசை ஆழ்வார் யார்? திருமழிசை சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருமழிசை என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பழமை வாய்ந்த ஒரு ஊரில் பிறந்தவர் திருமழிசை ஆழ்வார்.
நன்றாக வேத உபநிடதங்களை கற்று தேர்ந்தவர். அவர் ஒரு முறை என்ன செய்கின்றார்? திருவரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய பெருமாளை காண வேண்டும் என்பதற்காக காவிரி கரைக்கு வருகிறார். அதுவரையில் பெருமாளை பற்றி அவர் எழுதிய அத்துணை பாடல்களையும் அந்த காவிரி நதியில் அவர் போட்டு விடுகிறார். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? இந்த பரம்பொருள் இருக்கிறாரே, இந்த பரம்பொருள் அறிவால் அறியக்கூடியவரா? நமக்கு அறிவிருந்தால் மாத்திரம் அந்த இறைவனுடைய திருவருளை பெற்றுவிட முடியுமா? அவர் அனுபவத்தால் சிந்திக்க வேண்டியவர் அல்ல. ஒரு இனிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தம் இருக்கிறது, கையில் ஜிலேபி இருக்கிறது, ஒரு பக்கத்தில் குலோப் ஜாமுன் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த இனிப்பு எப்படி இருந்தது? இனிப்பாக இருந்தது. இனிப்பாக என்றால் குலோப் ஜாமுனை விட ஜாங்கிரி சற்று இனிப்பு அதிகமாக இருந்தது என்று சொல்லலாம். ஒரு கட்டத்திற்கு மேல் அது எப்படி இருக்கின்றது என்று நம்மால் விளக்க இயலாது. நாமே அதை உண்டு அனுபவித்தால் தான் உண்டு. அதுபோலதான் பெருமாளை நாமே அனுபவிக்க வேண்டும். நம்முடைய திருவருளால், இறைவனுடைய அவனருளால் அவன் தாள் வணங்கி என்பார்களே, அவருடைய திருவருளால் தான் இறைவனை நாம் சிந்திக்கவே இயலும். அந்த வகையில் காவிரியில் சென்று நின்று கொண்டிருக்கிறார் திருமழிசை ஆழ்வார். அவர் அதுவரையில் எழுதினார் துணை பாசுரங்களையும் காவிரி நதியில் போட்டுவிட்டார். பெருமாள் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட அருளாளர்களுக்கு அருள் செய்தவர் என்று எழுத்தால் எழுதுவது எல்லாம் வீண். அனுபவத்தால் உணர வேண்டிய ஒருவர் அவர், பரம்பொருள் என்ற நினைப்பில் அவர் அவ்வாறு செய்தார். ஆனால் பெருமாளுடைய சித்தம் வேறாக இருந்தது. அந்த காவிரி நதிக்கரையில் காவிரி நதியில் போடப்பட்ட பாசுரங்களில் 2 தலைப்பில் அமைந்த பாசுரங்கள் மட்டும் எதிர்நீச்சல் அடித்து கரைக்கு வந்து சேர்ந்தன. அது என்ன பாசுரம்? திருச்சந்த விருத்தம், நான்முகன் திருவந்தாதி என்று சொல்லக்கூடிய 2 பாசுரங்கள். எம்பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பஞ்சபூதங்களின் தன்மையாக விளங்கக்கூடியவர். இறைவன் இப்படித்தான் இருப்பார் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் உலகம் யாவையும் தாமுளவாக்களும், இந்த உலகமாகவே அவர் இருக்கிறார். உலகத்தை அவர் வேறாய் நின்று படைத்தார் என்று சொல்லுவது வேறு, இந்த உலகமாகவே அவர் இருக்கிறார் என்று சொல்லுவது வேறு. அதுபோல திருமழிசைபிரான் ஒரு அழகான பாடல் எழுதி இருக்கிறார். பூநிலாய 5 மாய், புனர்கண் நின்ற 4 மாய், தீநிலாய 3 மாய், சிறந்த கால் 2 மாய், மீநிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய், நீ நிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரும். யார் உன்னை நினைப்பார்? அந்த ஆகாசத்தில் இருக்கின்ற பொழுது ஆகாயத்திற்கு ஓசை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் மட்டும் உண்டு. ஒரு எல்லையை கடந்து நாம் இந்த பூலோகத்தை விட்டு மேலே செல்ல செல்ல ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த நாதத்தை மட்டும்தான் நம்மால் உணர முடியும். அதன் பின்னதாக காற்றுமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். காற்றுக்கு என்ன தன்மை உண்டு? காற்றை நம்மால் உணர முடியும். அதனால்தான் பிற்காலத்தில் வந்த ஒரு கவிஞர் உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது என்று பாடினார். காற்றுக்கு ஓசை உண்டு, அதனால்தான் காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா என்று பாடினார்கள். 2 தன்மையும் இணைந்திருக்கக்கூடிய காற்றாகவும் இறைவன் இருக்கின்றார். அதே நேரத்தில் தீ என்று சொல்லக்கூடிய நெருப்பாகவும் இறைவன் இருக்கின்றார். அந்த நெருப்பில் என்ன தன்மை இருக்கின்றது? தக 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 என்ற நெருப்பு அப்படியே மேலிருந்து ஜுவாலையாக வருகின்ற பொழுது ஓசை கேட்கும். அந்த ஓசையோடு சேர்த்து சுடும் தன்மையை நம்மால் உணர முடியும். அதோடு சேர்த்து நெருப்பை நம் கண்களால் காணவும் முடியும். ஒளி என்று சொல்கின்றோம். பொன்னார் மேனியனே என்று பாடுகிறார்களே, தீ வண்ணனே என்று இறைவனை பாடுகின்றார்களே, அதுபோல இந்த 3 தன்மையும் அடங்கி இருக்கக்கூடிய நெருப்பாகவும் விளங்கக்கூடியவர் எம்பெருமாள் என்பதாக பூநிலாய 5 மாய், புனர்கண் நின்ற 4 மாய் என்று பாடியிருக்கிறார் திருமழிசைபிரான். அடுத்ததாக நீராகவும் இருக்கக்கூடியவர் திருமால் என்பதற்கு ஓசை, உற்று அறியக்கூடிய திறன், அதே சமயத்தில் கண்களால் பார்க்கக்கூடிய தன்மையோடு மேலும் ஒரு தன்மை சேருகிறது நீருக்கு. அது என்ன தன்மை? சுவை.
சுவைக்க முடியும் அல்லவா? இந்த 4 தன்மையும் சேர்ந்து விளங்கக்கூடிய, நீராகவும் விளங்கக்கூடியவர் திருமால். கடைசியில் பூமி. பூமி என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களால் ஆன இந்த பூமி, ஓசை, உற்று அறியக்கூடிய அந்த அறிவு, ஒளி, சுவை, அதோடு சேர்த்து இன்னும் ஒன்று சேர்கிறது, வாசம். பூமிக்கு வாசம் உண்டு. அதனால்தான் மண் வாசனை என்று குறிப்பிடுவார்கள் இன்றைய காலத்தில் கூட. இப்படியாக பஞ்சபூதமாக, பஞ்சபூதங்களின் வடிவமாக, அவற்றின் தன்மையாக இறைவன் இருக்கின்றார். ஒன்றாக, வேறாக, உடனாக நின்று இறைவன் அருள்பாலிக்கிறார் என்பதை திருமழிசை பிரான் எவ்வளவு அழகாக இந்த பாடலின் மூலம் எடுத்துரைக்கிறார். இதை அப்படியே மாணிக்க வாசகரும் சொல்லி இருக்கிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவோம். இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறார் பாருங்கள். வானாகி இருக்கிறார், மண்ணாகி இருக்கிறார், வழி என்று சொல்லக்கூடிய காற்றாகி இருக்கிறார். அனைத்துமாகவும் இந்த இறைவன் விளங்குகின்றார். அப்படியானால் இறைவனை நாம் உணர்வது என்பது மிக எளிமையான காரியம்தானே. சற்றே சிந்தித்து பாருங்கள். நான் முன்னாடியே கூறினேன், அவர் அறிவால் அறியத்தக்கவர் அல்ல, உணர்வினால் அனுபவத்தால் உணர வேண்டியவர் இறைவர் என்பதற்கு இன்னும் சில சான்றுகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இப்போது இந்த இடத்தில் இருந்து சற்று தொலைவில் தூரமாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்களுக்கு புகை புலப்படுகிறது. புகையை பார்த்த மாத்திரத்தில் அங்கே ஏதோ நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது என்று நம்மால் யூகிக்க முடியும். நெருப்பை நாம் கண்களால் கண்டோமா? இல்லை. ஆனால் அந்த புகையை வைத்துக் கொண்டு அந்த இடத்தில் நிச்சயமாக நெருப்பு உண்டு என்று நம்மால் யூகிக்க முடிகிறது அல்லவா? அதுபோலத்தான் இந்த பிரபஞ்சத்தை காணுகின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நடத்தி செல்லக்கூடிய ஏதோ ஒரு சக்தி நம்முடைய கண்களுக்கு அப்பால், நம்முடைய சிந்தனைக்கு அப்பால் இருக்க வேண்டும் என்று நாம் யூகிக்கிறோமே. நம்முடைய சக்திக்கு மீறிய அந்த பொருளை தான் நாம் பரம்பொருள் என்று சொல்கின்றோம். ஒரு சாதாரணமாக இப்ப இந்த கோயிலில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அனைவரும். இந்த இடத்தில் பெருமானாரின் திருமேனி இருக்க வேண்டும், தாயார் சன்னதி இந்த இடத்தில் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் ஆஞ்சநேயர் காட்சி அளிக்க வேண்டும், இந்த இடத்தில் நவகிரகம் அமைக்க வேண்டும் என்று பல நாட்களாக திட்டமிட்டு அழகாக இந்த கோயிலை வடிவமைத்து இருப்பார்கள், கட்டி இருப்பார்கள். இந்த கோயிலுக்கு பின்னால் பின்புலமாக இதை கட்டுகின்ற பொழுது எத்தனை பேர் உழைத்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கட்டிடத்தை, இந்த சிற்பக்கலை அமைப்புகளை, கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமாளை காணுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த கோயிலை யாரோ ஒருவர் மனம் வைத்து கட்டி இருக்க வேண்டும், அதற்கு பல்லோரும் துணை நின்றிருக்க வேண்டும் என்று நாம் உணர்கின்றோம் அல்லவா? கண்களால் பார்த்தோமா? யாரெல்லாம் முன்னின்று இந்த கோயிலை எழுப்பினார்கள் என்று நாம் கண்களால் காணவில்லை. ஆனால் இது கட்டப்பட்டது என்பதற்கு இந்த கோயிலே சாட்சியாக நிற்கின்றது அல்லவா? அதுபோலத்தான் இந்த பிரபஞ்சமும். இந்த இடத்தில் காடு இருக்க வேண்டும், இந்த இடத்தில் மலை இருக்க வேண்டும், இந்த இடத்தில் கடல் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் நீர்நிலைகள் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக பார்த்து 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 வைத்த ஒரு சக்தி எங்கேயோ இருக்கின்றது தானே. உயிர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் உயிர்களினுடைய தோற்றம் பெற வேண்டும் என்பது எல்லாம் யாரோ ஒருவர் மேலிருந்து நிச்சயமாக நடத்தத்தானே வேண்டும். மனுஷ பிறவியை நாம் எடுத்திருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயது இருக்கும். 30 வயது, 40 வயது, 50 வயதை கூட கடந்திருக்கலாம். இத்துணை காலங்களில் தினம் தினம் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் என்னவென்று நம்மளால் சிந்திக்க இயலவில்லை. என்ன அது? தினம் தினம் தூங்குகின்றோம். இப்போது நான் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மூளை சிந்திக்கிறது, என்னுடைய வாய் பேசுகின்றது, என்னுடைய கண்கள் காண்கின்றது. ஆனால் தூக்கத்தில் இந்த ஐம்புலனும் என்ன செய்கின்றது? நம்முடைய மனம் என்ன செய்கின்றது? நம்முடைய புத்தி என்ன செய்கின்றது? நம்முடைய சிந்தனை என்ன செய்கின்றது என்று சொல்லவே இயலாது.
தினம் தினம் நமக்குள் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மால் என்ன அறிஞர்களால் கூட விஞ்ஞான பூர்வமாக கூட முன்வைக்க முடியாத ஒரு விஷயம். இப்படி இருக்க நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி நம்மை ஆட்டுவிக்கிறது என்பதை நாம் முழுமையாக நம்பினால் போதும். அந்த அனுபவத்தை தான் ஆழ்வார்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்படியாக விளங்கக்கூடியவன் இறைவன் என்று சொல்லக்கூடிய தன்மை குலசேகர ஆழ்வார். அடுத்ததாக குலசேகர பெருமாள் எப்படி பெரியாழ்வார் கண்ணனை தாலாட்டு பாடினாரோ ஒரு தாய்மை உணர்வோடு, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னாலை செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி பிரம்மன் விடுதந்தான் மான குரலனே தாளேலோ வையம் அளந்தானே தாளேலோ என்று தாலாட்டு பாடினார் அல்லவா? அதுபோல குலசேகர பெருமாள் கூட பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாத எம்பெருமானை ராமர் அவதாரத்தை குழந்தையாக பாவித்து தாலாட்டு பாடி இருக்கிறார். மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய், கண்ணி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ என்று ஒரு தாய்மை உணர்வில் இருந்து குலசேகர ஆழ்வார் அவர்களும் இறைவனுக்கு தாலாட்டு பாடி இருக்கிறார்கள். குலசேகர பெருமாள் என்றே பெயர். மற்ற எந்த ஆழ்வார்களுக்கும் பெருமாள் என்று பெயர் இல்லை. குலசேகர ஆழ்வாருக்கு மட்டும் அத்தகு ஒரு சிறப்பு. அதனால் அவர் பாடி இருக்கக்கூடிய பாசுரங்களுக்கு பெருமாள் திருமொழி என்றே பெயர் வந்தது. எனக்கு இத்தகைய மனித பிறவி வேண்டாம் என்று கூறுவதாக குலசேகர பெருமாளுடைய அநேக பாடல்கள் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறார் என்று நாம் சற்றே சிந்தித்தோமானால் தொண்டரடி கொடியாழ்வாரிடத்தில் சென்று இதற்கான விடையை நாம் தேடலாம். இந்த மனித பிறவி இருக்கின்றது, இது எப்படிப்பட்ட பிறவி? நாம் கிருத யுகத்திற்கு செல்ல வேண்டாம், துவாபர யுகத்திற்கு செல்ல வேண்டாம், இப்போது கலியுகத்தில் இருக்கின்றோம் அல்லவா? இந்த கலியுகத்தில் மனிதர்களுக்கு சராசரி ஆயுள் என்பது 100 வருடங்கள் என்று வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 100 வருடங்களை ஒரு கணக்கு போடுகிறார் தொண்டரடி கொடியாழ்வார். வேத நூல் பிராயம் 100 மனுஷர் தான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றடில் 15 ஆண்டு பேதை பாலகன் அது ஆகும் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே என்று பாடியிருப்பார். இப்போது நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு நாள் முழுதும் நடந்த நிகழ்வை பற்றி ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பேனா எடுத்து நாம் எழுத வேண்டும். காலையிலிருந்து நாம் என்னவெல்லாம் செய்தோம், எப்படி எல்லாம் நாம் நம்முடைய நேரத்தை வீணாக்கினோம் என்பது அதிலிருந்து நாம் கண்டுபிடித்து விடலாம். அதுபோல இந்த மனித பிறவி எப்படிப்பட்ட பிறவி, அதில் எந்த காலம் எப்படி எல்லாம் கழிகின்றது என்று ஒரு கணக்கு போட்டார் தொண்டரடி கொடியாழ்வார். வேத நூல் பிராயம் 100 மனுஷர் தான் புகுவரேனும், வேதங்களில் சொல்லப்பட்டது போல ஒரு மனிதனுக்கு சராசரியாக 100 ஆண்டு காலம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 100 ஆண்டு காலத்தில் பாதியும் உறங்கி போகும். 50 ஆண்டு காலம் எதில் சென்று விடுமா? உறக்கத்தில் சென்று விடும். இரவு முழுமையும் நாம் உறங்கி விடுகின்றோம், உறக்கத்தில் சென்று விடும். நின்றதில் 15 ஆண்டு, மிச்சம் இருக்கக்கூடிய 50 வருடங்கள் அதை எப்படியெல்லாம் நாம் செலவு செய்கின்றோம் என்று பார்த்தால் ஒரு 15 வருடங்கள் பேதை பாலகன் அது ஆகும். பேதை பருவம் பாலக பருவம் என்று கடந்துவிடும். இந்த உலகம் என்ன, இறைவனுடைய அருள் எப்படிப்பட்டது என்று சிந்திப்பதற்கான ஒரு பருவமாக 15 வயது வரை இருக்காது. அதன் பின்னதாக ஒரு 35 வருடங்கள் நம் கையில் மீதம் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். அந்த 35 வருடங்கள் கூட முழுமையாக கிடைக்கின்றதா? பசி, பிணி, மூப்பு, துன்பம், பசியால் சில காலம், அந்த பசியை போக்குவதற்காக பொருள் தேடி சில காலம், உண்ணாமல் உறங்காமல் சில காலம், அதனால் வந்த நோயால் சில காலம். இப்படி இந்த மனித பிறவியானது கைக்கு எட்டாமல் போய்விடுகின்றதே என்ற எண்ணத்தால் குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன்,
தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் வீணாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே, ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ என்று சொல்லுகிறார். அந்த வான உலகத்தில் தேவேந்திரன் வாழ்கிறார் அல்லவா, அந்த வாழ்க்கை கிடைத்தாலும் எனக்கு தேவையில்லை. அநேக செல்வங்கள், வானாலும் செல்வமும் மண் அரசும், அவர் ஒரு அரசராக இருந்தவர் குலசேகர பெருமாள். இந்த மண் அரசும் கூட எனக்கு வேண்டாம். அந்த திருவேங்கடவன் வீற்றிருக்கிறாரே திருப்பதியில், அந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய புனித புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குளத்தில் ஒரு மீனாக பிறந்தால் கூட போதும். மனித பிறவி எப்படி கடிந்து விட்டது! 100 வருடங்கள் என்று நாம் வைத்துக் கொண்டால் கூட அதில் 1 வருடம் கூட கையில் இல்லையே. எதற்கு இந்த பிறவி? அதற்காக மனித பிறவி என்பது அவர் இழிவாக சொல்லவில்லை. அரிதான ஒரு பிறவி நம் கைகளில் கிட்டி அதை நல்லபடியாக பயன்படுத்த தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் அவர் இப்படி எழுதுகிறார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் சொன்னார்கள் அல்லவா, எவ்வளவு அரிதான பிறவி! இப்படிப்பட்ட ஒரு பிறவி நம் கையில் இருந்து, என் கையில் இருந்து அதை நான் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டேனே என்று. அதற்காகத்தான் திருமூலரும் சொன்னார், உள்ளம் கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வல்லல் பிராணர்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தோர்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காரா மணிவிளக்கம் என்று. நமது உள்ளம்தான் கோயில், ஊன் உடம்புதான் ஆலயம். நம்முடைய உடலோடு உயிர் சேர்ந்து இருக்கக்கூடிய வரையில் தான் நமக்கு மதிப்பு. இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் பெயரை நீக்கி பிணம் என்று பெயர் வைத்து நீரினில் மூழ்கி வினை பொழிவாரே. எப்ப பாடியை எடுக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்க, பெயர் சொல்ல மாட்டாங்க. பெயர் நீக்கப்படும், பிணம் என்று பெயர் வைக்கப்படும். அந்த கரைக்கு போய் நீரில் மூழ்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி நினைவு ஒழிப்பாரே. அவ்வளவுதான் மனுஷ பிறவி. இப்படிப்பட்ட இந்த பிறவி, அரிதான இந்த பிறவி, ஆனாலும் சரியாக பயன்படுத்தாத காரணத்தால் இப்படியெல்லாம் அரியவர்களும் ஆழ்வார்களும் இந்த பிறவியை பற்றி முன்னிறுத்துகின்றார்கள். ஆனால் இறைவனை முழுமையாக, இறை அருளை பெறுவதற்கு உரிய ஒரே பிறவி இந்த மனித பிறவிதான். அதனால்தான் திருநாவுக்கரசர் புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் பனித்த சடையும் பவளம் போய் வாயும் என்று சொல்லி மனித பிறவியும் வேண்டுவதோ இம்மாநிலத்தே என்று சொல்லுவார். இந்த மனித பிறவியினால் தான் நிச்சயமாக இறைவனை நாம் அடைய முடியும். இறைவனுடைய திருவருளை முழுமையாக நாம் பெற முடியும். ஒரு பூனைக்குட்டியோ, ஒரு புலியோ, ஒரு சிங்கமோ, காட்டில் வாழக்கூடிய விலங்குகளோ, தெருவில் செல்லக்கூடிய ஒரு நாயோ பெருமாளை சிந்திக்க முடியுமா? புழுவாகி, பூண்டாகி, மரமாகி, பல் மிருகமாகி, பேயாகி, பாம்பாய், கணங்களாய், வல்லசுரராகி கொள்ளாத நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனே என்று பாடுகிறார்கள். அப்படியானால் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த மனித பிறவிக்கு ஈடாகுமா? பெருமாளினுடைய திருவருளை நாம் அனைவரும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு புண்ணியம் செய்ததால் தானே நமக்கு இந்த பிறவி கிட்டி இருக்கின்றது. இந்த சூழலில், இந்த நேரத்தில் பெருமாளை பற்றி முழுமையாக சிந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால்தான் குலசேகர பெருமாள் சொன்னார், திருவேங்கடத்து சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. இன்னும் நிறைய அடுக்கிக்கிட்டே போறார். திருமால் எச்சில் உமிழும் பொன்பட்டில் ஆவேனே. அந்த திருமால் வெற்றிலை போட்டு துப்புவார் அல்லவா, அந்த பொன் வட்டிலாக கூட நான் இருந்து விடுகின்றேன், எனக்கு இந்த மனித பிறவி வேண்டாம் என்று சொல்லுகிறார். அடுத்தடுத்த பாசுரத்தில் திருவேங்கடமலையில் சண்பக மரமாய் நிற்கும் கதியுடையேன் ஆவேனே. உன்னுடைய கோயில்ல ஒரு மரமா கூட நான் நின்றுகிறேன். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். கடைசியில ஒண்ணு சொல்றாரு, செடி கொடிகளுக்கு கூட உயிர் இருக்கு. கடைசியில சொல்றாரு, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியவனே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்கிறார். ஒரு கருங்கல்லாக, ஒரு கருங்கல் படியாக நின்று உன்னுடைய திருவாயை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தால் கூட போதும் என்பதுதான் இதற்கான பொருள். மனித பிறவி எடுத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்?
கோயிலுக்குள் வந்து இறைவனை தரிசிக்கக்கூடிய நேரங்கள் தவிர மற்றைய நேரங்களில் எல்லாம் பொருள் தேடுவதற்காகவும் லௌகீக விஷயத்தில் நம்முடைய மனதை செலுத்தி, நம்முடைய விஷயத்தை செலுத்தி, நம்முடைய சிந்தனையை செலுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு திருக்கோயிலில் அவருக்கு முன்னதாக விளங்கக்கூடிய படியாக கருங்கல்லாக நான் இருந்தால் கூட முழுமையாக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் பெருமாளை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய புண்ணியமாவது பாக்கியமாவது எனக்கு கிட்டுமே என்று பாடுகிறார். அதனால்தான் பிற்காலத்தில் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் என்று பாடினார்கள். ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், கரும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் என்று பாடினார்கள். இப்படியாக மனிதன் பிறவியை காட்டிலும் மற்ற பிறவிகள் இறைவனோடு அணுக்கமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பிறவியை நான் எடுத்து விடுகின்றேன் என்று சொல்லுகிறார்கள். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாது இருக்க வரம் தர வேண்டும். ஒருவேளை அடுத்த பிறவியில் நான் புழுவாக பிறந்து விட்டால் அப்போதும் கூட புண்ணியனே, உன்னுடைய திருவடி என்னுடைய மனத்தை விட்டு வழுவக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். ஒரு அழகான பாடல் சங்க இலக்கியத்தில் ஒரு தலைவனை எண்ணி தலைவி பாடக்கூடிய ஒரு பாடல். தலைவன் கார்காலம் வருவதற்குள் வந்து விடுகின்றேன் என்று சொல்லி செல்கின்றார். கார்காலம் வந்து விட்டது, தலைவனை காணவில்லை, இன்னும் அவர் வரவில்லை. அந்த நிலைப்பாட்டில் அந்த தலைவி தன்னுடைய தோழியிடம் சொல்லுகிறார், தலைவனுடைய பிரிவால் இறந்து விடலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. சாதல் அஞ்சேன் அஞ்சுவல், சாவில் பிறப்பு பிரிதாகுவதாயின் மறக்க வெண்கொள் என் காதல் எனவே அப்படின்னு சொன்னான். என்ன அர்த்தம்? தோழி, நான் சாவதற்கு பயப்படவில்லை. அவர் இல்லாத இந்த நாட்கள் எனக்கு இறப்பை கொடுக்கின்றன, நான் அதற்கு பயப்படவில்லை. ஒருவேளை நான் இறந்து விட்டால் மறுபிறவியில் என்னுடைய காதலனை, என்னுடைய கணவனை நான் மறந்து விடுவேனோ என்கின்ற பயத்தால் நான் சாக விரும்பவில்லை என்று பதிவு செய்கிறார். இம்மை மாறி மறுமை வரினும் நீயாகிய என் கணவனை யானாகிய நீ நெஞ்சு நேர்பவன். இந்த பிறவி போய் மறுபிறவி வந்தால் கூட நீயே எனக்கு கணவராக வேண்டும் என்று பாடினார்கள் அல்லவா? அதே போல்தான் அடுத்த பிறவியில் நான் எதுவாக பிறப்பேன் என்று எனக்கே தெரியாது. ஒருவேளை புழுவாக பிறந்தாலும் உன்னுடைய திருவடியை சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு என்று அடியார்கள் வேண்டுகிறார்கள். அதைத்தான் காரைக்கால் அம்மையார் அவர்களும் சொன்னார்கள். அடுத்த பிறவி என்பது எனக்கு வேண்டாம், பிறவாமை வேண்டும். அப்படியே பிறந்து விட்டால் உன்னை மறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை மறவாமை வேண்டும். அதைத்தான் குலசேகர ஆழ்வார் அவர்களும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவர்களுக்கு பின்னதாக முதலாழ்வார் 3 பேரை பற்றி நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றோம். முதலாழ்வார் மூவர்: பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார். என்னுடைய மாணவர்கள் கிட்ட கூட நான் கொஞ்சம் நகைச்சுவையா சொல்வது, இந்த 3 ஆழ்வார்களை பத்தி ஞாபகத்துல வச்சுக்கணும்னா உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னு. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய் சொன்னா பேயும் பூதமும் குடிச்சிட்டு போயிடும். அப்ப முதல் ஆழ்வாரில் முதலில் வைத்து போற்றப்படக்கூடியவர் பொய்கை ஆழ்வார். மூவரும் ஒன்றாக சேர்ந்து திருமாலுடைய திருவருளை பெற்றவர்கள். திருமாலை முழுமையாக ஒன்றாக சேர்ந்து உணர்ந்தார்கள். மிருகண்டு முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர், திருக்கோயிலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான இடம். அந்த இடத்தில் ஒரு நாள் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது. முன்னதாக சென்ற பொய்கை ஆழ்வார் அந்த மிருகண்டு முனிவருடைய வீட்டின் திண்ணையில் சென்று, இடைக்கழியில் சென்று நன்றாக படுத்துக் கொள்கிறார். மழை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறது. நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிகிறது. பொய்கை ஆழ்வாருக்கு பின்னதாக அதே பகுதியில் பூதத்தாழ்வார் வருகிறார். அந்த இடைக்கழியில் பொய்கை ஆழ்வார் படுத்திருப்பதை கண்டு, இங்கே நானும் வரலாமா, எனக்கும் இங்கு இடம் கிடைக்குமா என்று கேட்க பொய்கை ஆழ்வார் இப்படி பதில் சொல்கிறார்: ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம் என்று. தாராளமாக வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் என்று பூதத்தாழ்வாருக்கு இடம் கொடுக்கிறார் பொய்கை ஆழ்வார். கொஞ்ச நேரம் கழிகிறது. மழை இன்னும் கொஞ்சம் பலமாக பெய்கின்றது. மூன்றாவதாக பேயாழ்வார் அவ்விடத்தில் வருகிறார்.
இருவரும் அமர்ந்து கொண்டு திருமாலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைப்பாட்டில் பேயாழ்வார் எனக்கும் இங்கே இடம் கிடைக்குமா என்று கேட்க, ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம், நீயும் வாரும் திருமாலை பற்றி சிந்திப்போம் என்று அந்த இடைக்கழியில் பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் நிற்கிறார்கள். அதற்கு மேல் அங்கு யாருக்கும் இடம் கிடையாது. இப்படி கொஞ்ச நேரம் செல்கிறது. அந்த இடத்தில் நான்காவதாக ஏதோ ஒரு உருவம் அந்த 3 பேரையும் நெருக்குவது போல் 3 பேரும் ஒரே மாதிரி உணர்கிறார்கள். பேயாழ்வார் பூதத்தாழ்வாரையும் பொய்கையாழ்வாரையும் பார்க்க, பொய்கையாரோ பேயாரையும் பூதத்தாழ்வாரையும் பார்க்க, இப்படி மாற்றி மாற்றி நான்காவதாக நெருக்குவது யார் என்று அவர்களுக்கு பிடிபடவில்லை. 3 பேருக்கு மேல் அந்த இடத்தில் நிற்க முடியாது. இப்போது நல்ல இருட்டா இருக்கக்கூடிய அந்த சூழலில் நான்காவதாக வரக்கூடியவர் வந்த அந்த நபர் யார் என்று 3 பேருக்கும் தெரியவில்லை. இப்போதுதான் பொய்கையாழ்வார் அந்த இடத்தில் விளக்கு ஏற்றி வைத்து நான்காவதாக வந்திருக்கக்கூடியவர் யார் என்று காண வேண்டும் அல்லவா? அதற்கு ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் அல்லவா? அப்படி அவர் ஏற்றிய விளக்குதான் வையம் தகலியா. வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக சுடராழியா நடுக்கே சூட்டினேன் சொல்மாலை அந்த இடராழி நீங்குகவே என்று. அந்த இருட்டுல, அந்த இடைக்கழியில தீப்பெட்டிய போய் எங்க தேடுவாங்க? விளக்க போய் எங்க தேடுறது? அப்ப பொய்கையாழ்வார் இப்படி எழுதுகிறார், வையம் தகலியா. தகழி என்றால் அகழ் விளக்கு, அகழ் என்ற பெயர். இந்த உலகத்தையே தகழியாக வடிவமைக்கிறார் பொய்கையாழ்வார். இந்த உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கடலையே நெய்யாக உருவகம் செய்கிறார். வார் கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, வெம்மையாக விளங்கக்கூடிய அந்த சூரியனையே விளக்காக ஏற்றுகிறார். யார்? பொய்கையாழ்வார். சுடராழியான் அடிக்கே சூட்டினே சொல்மாலை. பூவும் மாலை எங்க போய் தேட? சொல்லாலேயே மாலை தொடுகிறார். மனம் உண்டால் மார்க்கம் உண்டு. கையில் எதுவும் இல்லை என்றாலும் நாம் பெருமாளை வழிபாடு செய்ய முடியும் என்பதற்கு பொய்கையாழ்வார் நல்ல சான்று. இப்படி இந்த புற இருளை அகற்றக்கூடிய அந்த கதிரவனின் துணை கொண்டு நான்காவதாக அந்த இடத்தில் வந்தவர் யார் என்று 3 பேரும் அறிய முற்படுகிறார்கள். அடுத்ததாக பூதத்தாழ்வார். மையம் என்றால் கூட இந்த உலகம் ஒரு மாயை, லௌகீக வாழ்க்கையில் சேர்ந்துவிடும். இந்த உலகாகவும் இருக்கிறார், நமக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்ட அடுத்ததாக பூதத்தாழ்வார். அன்பே தகழியா. அவர் எதை விளக்காக செய்கிறார்? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு. தீப்பெட்டி வேண்டாம், இறைவனுக்கு சூட்டுவதற்கு மாலைகள் வேண்டாம், விளக்கு வேண்டாம். உள்ளம் உருகி அந்த அன்பால் நாம் இறைவனை வழிபடலாம். அன்பே தகழியா. இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்வத்தையே நெய்யாக ஊற்றுகிறார். திரி வேணும்ல, அவர் தன்னுடைய சிந்தனையையே திரியாக பயன்படுத்துகிறார். இன்பு உருகு சிந்தை இடுதிரியா. நன்பு உருகி ஞானத்தால் சுடர் விளக்கு ஏற்றினேன். தன்னுடைய ஞானத்தால் விளக்கு ஏற்றுகிறார். யாருக்கு? நாரணருக்கு. ஞான தமிழ் புரிந்த நான், தமிழ் சொற்களால் என்னுடைய அன்பையே விளக்காக வைத்து, ஆர்வத்தையே நெய்யாக ஊற்றி, என்னுடைய சிந்தனையே திரியாக பயன்படுத்தி, என்னுடைய ஞானத்தால் நான் விளக்கு ஏற்றினேன் என்று ஏற்றிவிட்டார். இப்போது இருவரும் பிரகாசமாக விளக்கை ஏற்றி வைத்து விட்டார்கள். மூன்றாவதாக பேயாழ்வார். இப்போது நீங்கள் நன்றாக சிந்தியுங்கள். முதலில் வந்தவர் பொய்கையாழ்வார். இப்படி திண்ணை இருக்கின்றது. பொய்கையாழ்வார் படுத்திருந்தார் என்று சொன்னேன். பூதத்தாழ்வார் வந்தவுடன் பொய்கையாழ்வார் எழுந்து அமர்ந்து இந்த பக்கத்தில் ஓரத்தில் சென்றிருப்பார். அடுத்ததாக பூதத்தாழ்வார் வருகிறார். அவர் வந்தவுடன் இருவரும் அமர்ந்து கொள்கிறார்கள். பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் என்று அமர்ந்து விட்டார்கள். மூன்றாவதாக பேயாழ்வார் வந்தார். 3 பேரும் நிற்கிறார்கள். நான்காவதாக வரக்கூடிய பெருமாள் பேயாழ்வாருக்கு பின்னதாகத்தானே வந்தார்கள். இந்த இருவரும் விளக்கை வேறு ஏற்றி வைத்து விட்டார்கள்.
பெருமாளை ரொம்ப பக்கத்துல இருந்து தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் பேராழ்வாருக்கு இப்ப கிடைச்சது. அவர் என்ன சொல்றார், பெருமாள் எப்படி இருந்தாருன்னு சொல்றார். ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குறார். புற இருளை நீக்கக்கூடிய சூரியனை துணைக்கு அழைத்தாயிற்று, அக இருளை நீக்கக்கூடிய அன்பை துணைக்கு அழைத்தாயிற்று. சூரியனை மனதில் நிறுத்தி அன்பால் இறைவனை காண்கிறார் பேயாழ்வார். அவர் பாடுகிறார், பாருங்கள். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கு இளரும் பொன்னாழி கண்டேன், புரி சங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன் பால் என்று. பேயாழ்வார் நின்று கொண்டிருக்கின்றார். திருமால் பேயாழ்வாருக்கு பக்கத்தில் இப்படி வந்து நின்றிருக்க வேண்டும். சிரமா இருப்பார் இல்லையா, நெடுமாள்னு ஒரு பேர்ல. முதலில் பெருமாளுடைய திருமார்பை தான் கண்டிருக்க வேண்டும் பேயாழ்வார். அதனால்தான் திருக்கண்டேன். திரு என்றால் லக்ஷ்மி என்று பொருள். முன்னதாக அவர் பார்த்தது திருமாலின் திருமார்பில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி ஆகிய மகாலட்சுமியை. அதனால்தான் திருக்கண்டேன். எப்படி இருந்தாங்க ஸ்ரீதேவி திருமகள்? பொன்மேனி கண்டேன். தக 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 என்று பொன்னால் செய்யப்பட்ட திருமேனி உடையவளாக ஸ்ரீதேவி திருமாலுடைய திருமார்பில் வீற்றிருக்க நான் கண்டேன். திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன். அதன் பின்னதாகத்தான் திருமாலின் மேனியை காண்கிறார். திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன். திகழும் அருக்கன். வானத்தில் மேக கூட்டங்களை பார்க்கின்றோம். பொதுவாக வானத்தில் இருக்கக்கூடிய மேக கூட்டங்களை காண்கின்ற பொழுது கண்ணனையே பார்ப்பார்கள். ஆண்டாள் நாச்சியார் சொல்லவே வேண்டும். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், ஆழியில் புத்து முகந்து கொடு ஆர்த்து ஏறி, ஊழி முதல்வன் போல் மெய் கருத்து பாலியன் தோளுடை பற்பனாவன் கையில், ஆழி போல் மின்னி வளம்பொறி போல் நின்று அதிர்ந்து, தாளாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேன் எம்பாவா என்று பாடி அருளி இருக்கிறார். வானத்தில் இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள், கருமேக கூட்டங்கள் இருக்கின்றதே, அந்த மேக கூட்டங்களை காண்கின்ற பொழுது கூட ஆண்டாள் நாச்சியார் கண்ணனையே கண்டார். அதுபோல இங்கே பேயாழ்வார் அருக்கன் அணி நிறமும் கண்டேன். அது என்ன அருக்கன் அணி நிறம்? ஷியாமள ரூபன் என்று சொல்கின்றோம் அல்லவா? நன்றாக நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல், நீலோத்பகம் என்று சொல்வோம். கருங்குவளை மலரை கண்டிருக்கின்றோம் அல்லவா? நல்ல இங்கு ப்ளூல இருக்கும். அதுல வானத்துல இருக்கக்கூடிய மேக கூட்டம் கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நிறம். அருக்கன் அணி நிறமும் கண்டேன். சிலர் அருக்கன் என்றால் சூரியன் என்றும் சொல்லுவார்கள். அந்த அணி நிறம் சாதாரணமா மை கருப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அருக்கன் அணி நிறம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? வானத்துல கருப்பா இருக்கக்கூடிய மேக கூட்டங்களை காட்டிலும் கொஞ்சம் ஒளிவட்டத்தோடு கொஞ்சம் கருநீல நிறம் கலந்த அந்த மேக கூட்டம் இருக்கின்றது அல்லவா, அது நல்ல மழையை கொடுக்கும். அந்த நிறத்தில் இறைவன் எம்பெருமாள் இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்ட அருக்கன் அணி நிறமும் கண்டேன் என்று பேயாழ்வார் சொல்கிறார். அதன் பின்னதாக எதை பார்த்தார்? செருக்கு இழரும் பொன்னாழி கண்டேன். போரில் பகைவர்களை வீழ்த்தக்கூடிய சக்கரத்தை ஒரு கையில் கொண்டிருக்கிறார், அதையும் பார்த்தேன் நான். மற்றும் ஒரு கையில் புரி சங்கம் கை கண்டேன். புரி சங்கம்னா பலபுரி சங்குன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு பக்கம் சங்கு, மற்றொரு பக்கம் சக்கரம். திருமார்பில் ஸ்ரீதேவி வீற்றிருக்க அந்த திருமாலை நான் கண்டேன். திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், அருக்கன் அணிதிகளும் மறு நிறமும் கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன் என்று பாடுகிறார். என் ஆழி வண்ணன் பால் என்று யாருகிட்ட நான் இதெல்லாம் பார்த்தேன் தெரியுமா? கடல் நீல நிறத்துல இருப்பார் இல்லையா திருமால், அவர்கிட்ட இன்னைக்கு நான் இதெல்லாம் பார்த்தேன். இதை விட ஒரு அனுபவம் வேண்டுமா? இப்படி ஒரு அருள் யாருக்கேனும் கிட்டுமா? பொய்கையாழ்வார் விளக்கை ஏற்றி வைக்கலாம், பூதத்தாழ்வார் அன்பினால் விளக்கை ஏற்றி வைக்கலாம். பேயாழ்வாருக்குத்தான் பெருமாளை மிக அருகில் இருந்து தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிட்டியது. இவ்வளவு ஒரு அருள் அனுபவம் ஆழ்வார்களுக்கு.
நிச்சயமாக நாமும் அந்த அருள் அனுபவத்தை எல்லாம் பெற வேண்டும் தான். ஆனால் அதை அறிவால் எட்டிவிடலாம் என்று நாம் கூறிவிட முடியாது. அது ஒரு அனுபவம், அனுபவித்தால் தான் முடியும். சில விஷயங்களை அறிவாலோ திறமையாலோ நம்முடைய சிந்தனையாலோ எட்டிவிட முடியாது. அது போலத்தான் இறைவனுடைய அனுபவத்தையும் நாம் அனுபவத்தினால் உணர வேண்டியவர் எம்பெருமான். அறிவினால் உணரக்கூடியவர் அல்ல அவர் என்பதற்கு ஆழ்வார்களுடைய இந்த திவ்ய பாசுரங்கள் எல்லாம் சாட்சி. அதன் பின்னதாக திருப்பானாழ்வார், தொண்டரடி கொடியாழ்வார் என்று இருக்கக்கூடிய ஆழ்வார் பெருமக்கள் எல்லாம் ரங்கநாதரிடத்தில் மிகுந்த பக்தி உடையவர்கள். அதற்கு முன்னதாக நம்மாழ்வார் தன்னை பெண்ணாக நினைத்துக் கொண்டு இறைவனை பாடி இருக்கக்கூடியவர். சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் உண்டு. நீங்கள் திருவிளையாடல் படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாண்டிய மன்னருக்கு ஒரு முறை ஒரு சந்தேகம் வந்தோம், சண்பகராம பாண்டியனுக்கு. இந்த பெண்களுடைய கூந்தலுக்கு எல்லாம் உண்மையிலேயே மனம் இருக்கின்றதா, இல்லை வாசனை திரவியங்களால் வரக்கூடிய மனமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தோம். அப்ப மதுரை மாநகருக்கு வீதியில போய் பெண்களுடைய கூந்தலில் உண்மையிலேயே மனம் இருக்கா இல்லையா என்று சொல்லி ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதற்கு சரியான விடை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு 16,000 பொற்காசுகள் பரிசாக கொடுப்பதாக அறிவிக்கப்படும். இப்போது தருமி என்று சொல்லி ஒரு வறிய புலவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறார். ஐயோ, 16,000 பொற்காசுகள் எனக்கு கிடைச்சா என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். சிவபெருமான் கிட்ட போய், சொக்கனே எப்படியாவது எனக்கு அந்த 16,000 பொற்காசுகள் வேணும், நீதான் அருள் செய்யணும்னு அப்படியே இறங்கி வர்றாரு. 64 திருவிளையாடல் நடந்த இடம் இதே மதுரை. சைவமும் வைணவமும் ஒன்று, அரியும் சிவமும் ஒன்று. அரியை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக சிவபெருமானையும் சிந்திக்கலாம், அது தவறேதும் இல்லை என்பதால் இதை சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அப்போது சொக்கன் அப்படியே இறங்கி வந்து இறையனார் என்று சொல்லக்கூடிய புலவரின் பெயரில் ஒரு பாடலை எழுதி கொடுக்கிறார். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிரியது தெளிய நட்பின் செறியற்ற அறிவை கூந்தலின் நரியவர் புலவோ நீ எறியும் பூவே. வந்துகளே, எல்லாரும் இங்க வாங்க. நீங்க தானே எல்லா மலர்களையும் போய் தேன் எடுப்பீங்க. இதோ இங்கே இருக்கிறார் தலைவி. இவளுடைய கூந்தலின் மனத்தை போல ஏதேனும் ஒரு மலரிலேனும் நீங்கள் கண்டதுண்டா சொல்லுங்கள். அதுக்கு என்ன பொருள்? எந்த மலரிலும் இல்லாத தனித்துவமான வாசனை இந்த தலைவியினுடைய கூந்தலில் இருக்கின்றது என்பது பொருள். அப்படியானால் இயற்கையிலேயே மனம் இருக்கிறது என்பதாக பொருள். அங்கே ஆஸ்தானத்தில் புலவராக வீற்றிருப்பவர் நக்கீரர். சும்மா இருப்பாரா? என்ன சொன்னார்? இந்த பாடலில் பிழை இருக்கிறது, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இப்ப அந்த பாடலை அப்படியே எடுத்துக்கொள்வோம். நம்மாழ்வார் திருமாலுக்காக இதே அடிப்படையில் ஒரு பாடல் எழுதி இருக்கிறார். அந்த காதல் பாடலை அப்படியே பக்தி பாடலாக மாற்றுகிறார். வண்டுகளோ வம்மி, நீர்போ நிலப்போ மரத்தில் ஒன்போ உண்டு கழித்து உடல் நீர்க்கு ஒன்று உரைக்கியம் ஏனம் என்றாய். பிந்துகள் ஆடி வைகுந்தம் புழல்வாய் விரைபோல் மந்துகள் வாரும் வளர்வதோ நம் வியலிடத்தே என்று பாடினார். வண்டுகளே, இங்கே வாருங்கள். நீர்போ நிலப்போ மரத்தில் பூக்கக்கூடிய பூ என்று எல்லா பூக்களிலும் சென்று தேனை பருகுகிறீர்களே. இதோ வைகுண்டத்தில் வீற்றிருக்கிறார் எப்பெருமான். அவருடைய திருக்குறளில் இருந்து வரக்கூடிய வாசனை போல ஏதேனும் ஒரு பூவிலேனும் வந்ததுண்டா கூறுங்கள். அப்படிப்பட்ட தனித்துவமான வாசமுடையவர் திருமால் என்பதாக அப்படியே அந்த பாடலை மறைமாற்றம் செய்து இறை அருளை பெற்றவர் நம்மாழ்வார். கடைசியாக ஆண்டாள் நாச்சியாரை பற்றி சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். பெரியாழ்வாரோடு தொடங்கினோம், ஆண்டாள் நாச்சியாரோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். திருப்பாவை என்று சொல்லக்கூடிய 30 பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழியில் ஒரு 143 பாசுரங்கள் என்று 173 பாசுரங்களை 4000 திவ்ய பிரபந்தத்தில் எழுதி அருளியவர்கள் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள். பெரியாழ்வார் என்ன செய்வாரு? மதுரையில சமயவாதத்துல வெற்றி பெற்று நிறைய பொற்காசுகளை கொண்டு போவார்கள். அந்த பொற்காசுகளை எல்லாம் வைத்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு அழகான நந்தவனம் அமைப்பார்.
அந்த திருமாலுக்கு பிடிச்ச குவளை, செங்குவளை மலர், மாதவி மலர், துளசி அப்படின்னு நிறைய செடியையும் மலரையும் வைத்து திருமாலை ஒரு அழகான நந்தவனம் அமைத்து அதில் கிடைக்கக்கூடிய பூக்களை வைத்து தினந்தோறும் இறைவனை மாலை சாற்றி வழிபாடு செய்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் தோட்டத்தில் மலர் பறிக்க சென்ற போது அவதரித்தவர்கள் தான், அவருக்கு கிடைத்தவர் தான் ஆண்டாள். பட்டபிரான் கோதை என்றே பெயர். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளா என்று பெயர். அழகாக விளங்கக்கூடிய திருப்பாவையை நமக்கு எழுதி கொடுத்திருப்பவர்கள். மார்கழி மாதத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையில் சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ பரித்தேலோர் என்பாவாய் என்று முதல் பாசுரம் தொடங்கும். இந்த திருப்பாவை என்பது ஏதோ நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் எல்லாம் பாவை நோன்பு இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் திருப்பாவையினுடைய 3ஆம் பாசுரம் சொல்கின்றது, இது பெண்கள் நல்ல கணவன் கிட்ட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு நோன்பு கிடையாது. இந்த உலக நன்மைக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். என்ன பாசுரம் அது? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் புகழ பூங்குவளை பொழுதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிலைக்கேலோர் என்பாவாய் என்று பாடியிருக்கிறார். இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மாதம் 3 முறை மழை பெய்ய வேண்டும். அதைத்தான் திங்கள் மும்மாறி பெய்து, அப்படி மழை பெய்தால் எல்லா இடங்களிலும் பயிர் நன்றாக விளையும். ஓங்கு பெரும் சென்னல், அந்த சென்னல்களுக்கு இடையில் ஊடு கயல் உகல, கயல் மீன்கள் அழகாக பாய வேண்டும். அவ்வளவு வளம் பொருந்திய இடமாக விளங்கும். நன்றாக மாதம் 3 மழை பெய்தார். இப்படி மழை பெய்தால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் இன்பமாக வாழலாம். அதனால்தான் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகல என்று பாடியது. நீங்காத செல்வம் நிலைக்கேலோர் என்பாவாய். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நன்றாக தண்ணி கிடைக்கும். கோதை நாச்சியார் அப்படின்னாலே ஆயர் குலத்தை சார்ந்த பெண்ணாக முழுக்க முழுக்க தன்னை பாவித்துக் கொண்டவர். ரங்கநாதரையே கண்ணனாக நினைத்து அவரை சிந்தித்தார். அப்படி இருக்க முழுக்க முழுக்க ஸ்ரீரங்கத்து மீது, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமாள் மீது அதீத பற்று கொண்டு பாடி அருளினார். 30 பாசுரம் திருப்பாவை என்று. இந்த உலகம் எல்லாம் சுபிட்சமாக இருக்க வேண்டும். மாதம் 3 முறை மழை பொழிய வேண்டும். அதனால் தான் திங்கள் மாறி பெய்து என்று பாடினார். நீங்காத செல்வம், ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நன்றாக நீர் கிடைக்கும், பால் பொங்கி ஓடும். அதனால் ஆயர் குலத்தில் வாழக்கூடிய தனக்கு செல்வம் கிட்டும் என்று கூறினார். நிறைவாக ஒன்றை மட்டும் கூறி நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். 3வது பாசுரம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. அதில் ஒரு வரி வரும், தீக்குறளை சென்று போகும். அது என்ன தீக்குறள்? திருமாலை முழுமையான அன்போடு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த லௌகீக விஷயத்தில், இந்த உலக வாழ்க்கையில் பற்று இல்லாமல் நமக்கு மேல் நின்று ஏதோ ஒரு சக்தி நம்மை செலுத்துகின்றது. அது திருமால் தான். ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடிய அந்த 8 எழுத்துதான் தத்துவம் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அழகாக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. உணவுல நம்முடைய விஷயங்கள் செல்லக்கூடாது அதிகமாக. நமக்கு என்ன தேவை? சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாடல், 9 நாழி உடுப்பவை 2 வேளை உணவும் 2 ஆடையும் நம்முடைய வாழ்க்கைக்கு போதும்.
மற்றது எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. செல்வத்து பயனே ஈதல். செல்வம் நம்மகிட்ட நிறைய இருக்கு அப்படின்னா அதனுடைய பயன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது என்று சொல்வார். அதுபோல இந்த உலக வாழ்க்கையில் பற்று இல்லாமல், செல்வத்தின் மீது பற்று இல்லாமல், ஒரு குண்டூசியை கூட நாம் மறு உலகத்திற்கு செல்லுகின்ற பொழுது கொண்டு செல்ல முடியாது. காதற்ற ஊசியும் வாராதேகான் கடைவழி. அதனால்தான் கண்ணதாசன் பாடினார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். எதுவுமே வராது. சொத்து, சுகம், பங்களா எதுவும் வராது. சேர்த்து வச்சுட்டு போனது அப்படியே அடுத்த தலைமுறை அனுபவிக்கும் பாக்கியம் இருந்தா, அதுவும் இல்லாட்டி வேறு யாரோ தான் அனுபவிக்க வேண்டும். இப்படி இருக்க இந்த உலக வாழ்க்கையில் நாம் மிகுதியாக பற்று கொள்ளாமல், குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறையாவது, ஒரு நாள் 3 முறையேனும் நாம் இறைவனை சிந்திக்க வேண்டும் என்பதால் நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடி அதிகாலையில் நீராட வேண்டும். இறைவன் மீது உண்மையான பக்தி உடையவர்கள், பொய் சொல்லக்கூடாது. மற்றவர்கள் இல்லாத சமயத்தில் அவர்களை பற்றி புறம் கூறக்கூடாது என்பதால் தான் தீக்குறளை சென்று ஓதும் என்று சொல். அன்பால் ஒரு மலரை கொண்டு இறைவனை அர்ச்சித்து வழிபட்டால் கூட அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிட்டும். இறை அனுபவத்தை நாமும் பெற முடியும். அன்புதான் முக்கியம். அதனால்தான் அத்துணை ஆழ்வார்களும் அன்பை முன்னிறுத்தினார்கள். தூய்மையான பக்தி, திரிகரண சுத்தி என்று சொல்லுவார்கள். மனம், வாக்கு, மெய், இது 3ம் தூய்மையாக இருக்க வேண்டும். 3னாலும் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்துவிடக் கூடாது. மனத்தால் செய்யக்கூடிய தீமைக்கு கூட பாவத்தில் கணக்கு சேர்ந்து விடும். இதற்கு ஒரு சின்ன கதையை உதாரணமாக சொல்லலாம். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். வரக்கூடிய வறியவர்களுக்கு எல்லாம் நிறைய உணவினை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அரசர். பசி என்று சொல்லி யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவை கொடுத்து விடுவார். அப்படி ஒரு நாள் ஒரு வறியவன் வந்து அரசனிடத்தில் உணவை பெறுகின்ற பொழுது வானத்தில் ஒரு கழுகு பாம்பினை கவ்விக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. பாம்பினுடைய வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அந்த உணவில் கலந்து விட்டது. அதை உண்ட வறியவன் இறந்தே போனான். இப்போ வானலோகத்துல யமராஜா பக்கத்துல இருக்கக்கூடிய சித்திரகுப்தனுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. என்ன, அந்த வறியவன் இறந்த அந்த பாவ கணக்கை யாருடைய கணக்கில் சேர்ப்பது? ராஜா பாவம் வரக்கூடிய எல்லாருக்கும் அன்பா உணவு கொடுத்தார், அவர் மேல தப்பு இல்லை. வானத்துல கருடன் தன்னுடைய உணவைத்தான் கவ்விக்கொண்டது, அதன் மேலும் தப்பு இல்லை. பாம்பு பாவம், அதுவே செத்து தொங்கி வாயிலிருந்து விஷத்தை கக்கிருச்சு, அது மேலையும் பாவ கணக்கை எழுத முடியாது. கொஞ்ச நாள் போகட்டும் பாப்போம் அப்படின்ட்டாரு யம தர்மராஜா. இப்ப கொஞ்ச நாள் கழியுது. அந்த தெருவழியா ஒரு பூக்கடையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த அரசர் வீதியில இன்னொரு வறியவர் வருகிறார். இப்ப போனா ராஜா உணவு கொடுப்பாராமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த பூக்காரம்மா சொல்றாங்க, ஆமா ஆமா, ஓ நல்லா விஷம் கலந்த உணவு கொடுப்பாரு, சாப்பிட்டு செத்துக்கும். யம தர்மராஜா பார்த்துட்டே இருந்தார். அந்த பாவ கணக்கை இந்த அம்மா பேர்ல எழுது அப்படின்னு சொன்னார். அப்ப இறைவனை நாம் வழிபட வேண்டும் என்றால் மனம், வாக்கு, மெய் இந்த 3ம் தூய்மையாக இருந்தால் போதும், முழுமையான அன்பு இருந்தால் போதும் என்று சொல்வதற்காகத்தான் ஆண்டாள் நாச்சியார் இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதனால்தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, மிகப்பெரிய மலை, இந்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய இறைவன் நம்முடைய துளி அன்பில் அகப்பட்டு விடுவார். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார் என்று பாடினார் அல்லவா திருமூலர். அன்பே தகலியா என்று பூதத்தாழ்வார் பாடினார். அன்பு ஒன்று போதும், இறை அருளை நாம் பெற முடியும், இறை அனுபவத்தை நாம் பெற முடியும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்ந்தேன். நன்றி, வணக்கம்.